எல்லாருக்கும் ஹாய், வெல்கம் டு ப்ரோக்ராஸ்டினேட்டர். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னா, சின்னதாக ஒரு காருக்கு வந்து சின்னதாக ஒரு கராஜ் மாதிரி பண்ண போகிறோம். அதுவும் சின்ன சின்ன செங்கல் வச்சு பண்ண போகிறோம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் இதுதான் எப்படி பண்ணுன்றது பார்க்க போகிறோம். வீடியோ ஆரம்பிக்கலாம். ஸோ இதை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன செங்கல் நிறையா தேவை. இந்த சின்ன சின்ன செங்கல் எப்படி பண்ணுன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ ஒன்றும் பார்க்கலன்னா அந்த வீடியோக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், நீங்கள் அதை அங்கே போய் பார்த்துக்கலாம். அடுத்ததாக கொஞ்சம் ஒயிட் சிமெண்ட் தேவை. அப்புறம் செங்கலில் சிமெண்ட் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன கொளுர் தேவை. இந்த மாதிரி சின்னதாக ஒரு கொளுர் எப்படி பண்ணுன்றதையும் எக்ஸ்பிளைன் பண்ணி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் ஒன்றும் பார்க்கலன்னா அந்த வீடியோக்கான லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், நீங்கள் அதை அங்கே போய் பார்த்துக்கலாம். அடுத்ததாக பேஸ் ஒன்று தேவை. நீங்கள் அதை ஃபோம் போர்டும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி ஒரு MDF யூஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே இல்லைன்னா நீங்கள் கார்ட்போர்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒயிட் சிமெண்ட்டை ரெடி பண்ணிடலாம். ஒயிட் சிமெண்ட்டில் கொஞ்சமாக தண்ணி இந்த மாதிரி ஊற்றிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி ஆக்கிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இந்த காருக்கு வந்து கராஜை நம்ம கட்ட ஆரம்பிக்கலாம். இப்போ செங்கல் எடுத்து அதில் ஒயிட் சிமெண்ட் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அது ஒன்று ஒன்றா இந்த மாதிரி அடுக்க ஆரம்பிச்சிடலாம். செங்கலை யூஸ் பண்ணி செவுரு கட்டும் போது செங்கல் வந்து நல்லா ஈரமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் ஒயிட் சிமெண்ட்டை உடனே காய விடாமல் எல்லா செங்கலும் நல்லா ஃபிக்ஸ் ஆகுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதோட செவுத்தெல்லாம் நல்லா கட்டின பிறகு இதை கொஞ்சம் காய விட்டுருங்க. இது நல்லாவே காஞ்சிருச்சு. இப்போ இந்த செவுத்தில் தண்ணி ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. இப்போ இந்த செவுத்தோட சைடு எல்லாத்தையுமே ஒயிட் சிமெண்ட் வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு அதை நல்லா ஃப்ளாட் ஆக்கி விட்டுருங்க. அது இது வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஒயிட் சிமெண்ட் காஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்தது இதுக்கு வந்து ரூஃப் போட ஆரம்பிக்கலாம். இதோட டாப் ஃபுல்லாக இந்த மாதிரி ஐஸ்கிரீம் குச்சி ஒட்டிடுங்க. அடுத்தது இந்த மாதிரி 2 பீஸ் தேவை. இந்த பீஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 ஐஸ்கிரீம் குச்சி எடுத்து ஒன்றா ஒட்டிட்டோன்னா அது இப்படி தான் இருக்கும். இந்த 2 பீஸோட டாப்பில் பார்த்தீங்கன்னா நான் வந்து சாண்ட் பேப்பர் வச்சு நல்லா தேய்ச்சி அதை நல்லா கர்வ் ஆக்கி விட்டுருக்கேன். இப்போ இந்த 2 பீஸ் எடுத்து இந்த மாதிரி ஒட்டிடுங்க. இப்போ இந்த 2 பீஸ்க்கு நடுவுலையும் இந்த மாதிரி ஒரு குச்சியை ஒட்டிடுங்க. அதே மாதிரி இதோட 2 பக்கத்துலேயும் ஒரு குச்சி இந்த மாதிரி ஒட்டிடணும். இப்போ ஒரு நூல் எடுத்து நான் இங்கே கட்டுற மாதிரி இந்த 3 குச்சிலையும் சேர்த்து கட்டிடுங்க. இப்போ இதுக்குள்ளே செங்கலில் ஒயிட் சிமெண்ட் அப்ளை பண்ணிவிட்டு அடுக்க ஆரம்பிச்சிடணும். இப்போ இந்த கயிறு வந்து தேவையில்லை, இதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இதே மாதிரியே இதோட இன்னொரு பக்கத்துலையும் பண்ணிடலாம். இப்போ இதையும் ஃபுல்லாக ஒயிட் சிமெண்ட் வச்சு இந்த மாதிரி கவர் பண்ணிவிட்டு அதை ஃபுல்லாக ஃப்ளாட் ஆக்கி விட்டுருங்க. இதுவும் நல்லா காஞ்சிருச்சு. ஸோ இது வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ இதுக்கு மேலே ஐஸ்கிரீம் குச்சி இந்த மாதிரி ஃபுல்லாக ஒட்டிடுங்க.
ஸோ அதை ஃபுல்லாக முடித்த பிறகு செங்கல் செஞ்ச மாதிரியே நான் ரூஃப் டைல்ஸ் கொஞ்சம் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த ரூஃப் டைலில் ஒயிட் சிமெண்ட் அப்ளை பண்ணி அதை இங்கே ஒன்று ஒன்றா இந்த மாதிரி ஃபுல்லாக ஒட்டிடுங்க. ஸோ ஒரு பக்கம் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இதே மாதிரியே நான் ரூஃப் டைல்ஸ் வச்சு இன்னொரு பக்கத்தையும் நல்லா கவர் பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதான், நம்மளோட ரூஃப் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ இதை ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிடலாம். உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குமோ நீங்கள் அந்த கலர் அடிச்சுக்கோங்க. அதுதான் பெயிண்ட் அடித்து முடிச்சாச்சு. இப்போ இதை காய விட்டுறலாம். இப்போ இதோட என்ட்ரன்ஸில் கதை வைக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து ஹிஞ்சு தேவை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒரு சின்ன ஹிஞ்சு வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நான் இங்கே பண்ணியிருக்கிற மாதிரி சின்னதாக ஒரு ஹிஞ்சு பண்ணிக்கோங்க. 2 குட்டி குட்டி பீஸ் வந்து அலுமினியம் ஷீட்லேருந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு ஸ்க்ரூ வந்து 2 நட்டோடு யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த டீ ஷேப்பில் இருக்கிற பீஸ் எடுத்து இந்த 2 நட்டுக்கு நடுவில் நான் இங்கே மடிக்கிற மாதிரி மடித்து விட்ருங்க. இப்போ இந்த ஸ்க்ரூ இன்னொரு அலுமினியம் பீஸில் இந்த மாதிரி வச்சு அதோட நட்டை மட்டும் அந்த அலுமினியம் பீஸில் இந்த மாதிரி ஒட்டிடணும். இதே மாதிரி இன்னொன்று ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளோட ஹிஞ்சு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது ரெண்டுத்தையும் எடுத்து இதோட ஓப்பனிங்கில் இந்த மாதிரி 2 பக்கத்துலையும் ஒட்டிடலாம். இப்போ ஐஸ்கிரீம் குச்சியை யூஸ் பண்ணி 2 கதவை இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். இந்த 2 கதவையும் எடுத்து நம்ம பண்ணி வச்சுருக்கிற ஹிஞ்சில் ஒன்று ஒன்றா இந்த மாதிரி ஒட்டிடலாம். அதுதான் நம்ம காருக்கு வந்து கராஜ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது கீழே கமெண்ட்ஸில் போய் சொல்லுங்கள். இன்றைக்கி வீடியோவில் தான், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.